அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு தலைகீழாய் திடீர் மாற்றம், கடன், ஏமாற்றம், துரோகம் அனைத்தும் மறையும் காலம். கன்னிராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்துடன் பெயர்ச்சியாகும் செவ்வாய். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசி சூரியன் நீச்சம் பெற்றும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் பெறுகிறார். இது மட்டுமில்லாமல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிகாரகன் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் ஒருவருக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒருவர் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிடம். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பது சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதி ஆகிறார். பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாகிறார். அது மட்டுமில்லாமல் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றார். உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்கள் உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு. பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும். 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த விருச்சக ராசி பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து தனலாபத்தை அதிகரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட இருக்கு. இத்தருணங்களை
தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஓரளவு உங்களுக்கு திருப்தி இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி அடையும். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்களின் உதவி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வீடு மனை வாங்குவது முதலிய முயற்சிகள்ல வெற்றி பெற காரணம் உண்டுங்க. செவ்வாய் புதனோடு இணைந்திருக்கிறார். ராசியில் உள்ள சுக்கிரன் பொருளாதார ஏற்றத்தை தருவார் என்பதால் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பண செலவழிப்பீங்க. அது மட்டும் இல்லாம குரு 11ஆம் இடத்தில் வந்திருப்பதால் எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றியை பெற இருக்கீங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றியை தருவார். 6ஆம் இடத்து ராகு அதை உறுதிப்படுத்துகிறார். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் சற்று அதிகரிக்கும். ராசியில் சூரியன் இருப்பதால் உணவு கட்டுப்பாடு தேவைங்க. அது மட்டும் இல்லாம இரவில் அதிக நேரம் கண் விழித்து படிக்க நேரலாம். தூக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம். கற்பனையான கவலைகள் வந்து தூக்கத்தை கெடுக்கலாங்க. சிலருக்கு இடமாற்றம் போன்ற நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களான உங்களுக்கு குரு சுக்கிரன் வக்ரசனி மற்றும் ராகு ஆகிய நால்வரும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பணத்தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. சப்தமாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் ஒரு சிலருக்கு இருக்குங்க. அதனால் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்கள்ல குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் சமாளிப்பதில் சிரமம் இருக்காது. வெளியூர் பயணங்கள் சென்ற காரியங்கள் நீங்கள் நினைத்த மாதிரி நிறைவேற இருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும் சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் வெளியூர் மாற்றமும் ஏற்படக்கூடுங்க. வேலை இல்லாமல் கவலையுற்றிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த பணி கிடைக்க இருக்கு. சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. புதிதாக கிளைகள் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல் பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.